ஹலோ மக்களே, எளிமையான ஒரு உரம் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், சின்ன வெங்காய தோல் வந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் நம்ம போடுவோம் மக்கிறதுக்குன்னு. சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறியெல்லாம் சேர்த்து அதை மக்கி அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நான் அதையும் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த எல்லா தோலையும் வந்து அடிக்கடி என்னால் வந்து கொக்கோ பீட்டில் வந்து இது பண்ண முடியல. ஸோ கொக்கோ பீட்டுக்கு நம்மளுக்கு தெரியும், மண் மாதிரி அடிக்கடி தண்ணி விடுறது தேவையில்லை. அது எல்லாமே இந்த பெங்களூர் மாதிரி கிளைமேட்டுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி தோல் மெயினாக வந்து இதில் ஜாஸ்தி இருக்கிறது வந்து சின்ன வெங்காயம் தான். அது வந்து ஒரு 2 நாள் வந்து ஒரு நல்ல தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிட்டு இப்போ வந்து அதை வந்து எடுத்து ஊற்றலாம். இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஊற்றலாம். இது பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெங்காயம் வாசம் தான் அந்த அளவுக்கு அந்த தண்ணியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உரமாக கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரையே. ஸோ கொக்கோ பீட் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மண்ணுக்குள்ளார போட முடியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணேன். ஸோ 2 நாள் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி அதுலேருந்து ஒரு எளிமையான ஒரு தண்ணீர் உரம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.